விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குரு பஞ்சகாவியா ஒரு இயற்கை உரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம ஜெகத்குரு ஐயா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. முதல்ல நம்ம அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஜெகத்குரு ஐயா கண்டுபிடிச்சி வெற்றிவேல் ஐயா பார்த்திங்கன்னா செஞ்சு நம்ம விவசாயத்தில் யதார்த்தமாக பார்த்திங்கன்னா திருமுருகன்றவர் வந்திருந்தார். அவர் தான் நம்ம இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கன்னு நம்ம கையில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இதை வாங்கி பயன்படுத்தியிருக்கோம். நல்ல முறையில் தான் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா வாங்கின பிறகு இதை ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். இதில் ஏன்னா பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதை மூடி வச்சுருக்கும் போது அந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே செத்துடும். சரிங்களா? அதே மாதிரி கேன் பார்த்திங்கன்னா வெடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, காற்று போகாத. அதனால தான் பார்த்திங்கன்னா வாங்கினோடனே ஹோல்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கெமிக்கலில் ஆல்ரெடி ஸ்ப்ரேயர் பயன்படுத்தி இருந்தோன்னா, கெமிக்கல் குடமோ இந்த டப்பாயோ பயன்படுத்தி இருந்தோன்னா கண்டிப்பாக நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல நுண்ணுயிரிகள். இது பார்த்திங்கன்னா இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml என்ற விகிதத்தில் நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம், திறவையிலையும் பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஒரு காட்டன் துணியோ இல்லை வீடியோவில் தெரிகிற மாதிரி ஒரு பேக்லேயோ இதை ஊற்றி நம்ம வடிகட்டி அதை எடுக்கும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது அடைப்பு ஏற்படாது. சரிங்களா? நம்ம தரவழி கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை. 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml கலந்து அப்படியே தரவழியில் கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்தின பிறகு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை நான் ஒரு விஷயத்தை கேட்டு ஒரே நாளில் இது வீடியோலாம் போடல. நான் வாங்கி பயன்படுத்தின பிறகு இது நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம செடிகளுக்கு தொடர்ச்சியாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, செடிகள் பச்சை தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாரி வேர் வழியில் கொடுக்கும்போது களைப்பு தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு வீடியோவை போடுறோம். இதை நம்ம இதே மாதிரி அலசி எடுத்துட்ட பிறகு இதை பார்த்திங்கன்னா அலசின பேக்கை கூட வேஸ்ட்டு பண்ணாத நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு செடிகளுக்கு ஊற்றலாம். ஒரு மாடி தோட்ட செடிகளுக்கோ ஒரு வாழை மரத்துக்கோ எதுக்கோ ஊற்றலாம். நம்ம பக்கத்தில் வாழை மரம் இருந்துச்சு, அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஊற்றிருக்கோம். இப்போது இதை பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு 2 முறை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை வேறு முறையாகவும் பயன்படுத்தணும், ஒரு முறை பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி இலை முறையாகவும் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். சரிங்களா? இது எந்த நிலைமை செடிக்கும் கொடுக்கலாம், காய்கறிகளுக்கும் கொடுக்கலாம், பூக்களுக்கும் கொடுக்கலாம், அதேமாரி மரத்துங்களுக்கும் அதேமாரி மர வகைகளும் கொடுக்கலாம். ஆரம்ப நிலையிலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துன்னு வந்தோன்னா கண்டிப்பாக இதோட களைப்புத்தன்மை ரொம்ப நல்லா இருக்குது. பூக்கிற ஸ்டேஜில் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பூக்கள் உதிர்வதை பார்த்திங்கன்னா தவிர்க்கலாம். அதேமாரி காய்க்கும் போது பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அதோட ஷைனினஸ் நல்லாயிருக்கு. காயோட சொறி சொறியாக இருக்கும். இப்போ மிளகாய் செடி நான் பயன்படுத்தும் போது ஒரு சில காயெலாம் சொறி சொறியாக இருக்கும். அந்த மாதிரி சொறி சொறியாக இல்லாமல் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இதோட வகைகள் பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுத்தலாம், ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுத்தலாம், வேருக்கு தேவையான நல்ல நுண்ணுயிரிகளை பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி செஞ்சு வேருக்கு தேவையான சத்துக்களை பார்த்திங்கன்னா இது கொடுக்கறதுக்காகவும் பயன்படுது. சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்திங்கன்னா இதோட கலவை பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், கோமியம்,
புளிச்சக்கீரை, கற்றாழை, கற்பூரவள்ளி, எந்த ஒரு கெமிக்கலுமே பயன்படுத்தாத ஒரு மண், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரி ஒரு கலவையாக ரெடி பண்ணி இதோட குரு பஞ்சகாவியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் தாய் திரவம் வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி பயன்படுத்தணும். இதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு பெருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த குடம் வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் குடம். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 150 ml வந்து பார்த்திங்கன்னா இந்த குடத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற ஒரு வீடியோவை நம்ம வந்து காட்டுறோம். இப்போ நம்ம வந்து இதேமாதிரி ஊற்றும் போது என்ன இருக்குது பாருங்கள், நம்ம அப்போ ஆரம்பத்திலே ஃபில்ட்ரு பண்ணதால் இதில் ஏதாச்சும் 1 2 இருந்தாலும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தங்கிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. நம்ம வந்து ஏனோ தானான்னு வந்து அதை வெடிக்கட்டி எடுத்துட்ட பிறகு அதை போயிட்டு மிஷினில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அடைப்பு ஏற்படும். நமக்கு தேவையில்லாத வேலைகள் வந்து அதிகமாகும். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இருக்குது. மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் வராது, நல்லா தான் இருக்கும். அது நம்ம செய்கிற ஆட்களை பொறுத்து இருக்குது. நம்ம வந்து புழுக்கள் வந்து முட்டையிடுற மாதிரி அந்த மாதிரி வழி மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் வந்து இதை வந்து செய்யக்கூடாது, நல்ல முறையில் வந்து செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பஞ்சகாவியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிளகாய் செடிக்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த மிளகாய் செடியில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டு நோயின்னு ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் நோயின்னு இருக்குது, பேனும் வந்து வரும். இந்த 2 நோய் வந்து வரும். இந்த 2 நோயால் தான் இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா முடக்கமாக வந்து இருக்கும். இலை மேல் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி இருக்கும், களைப்பு வந்து ஏற்படாது. அதனால் இதை நம்ம தொடர்ச்சியாக வந்து தரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரத்து வந்து கிடையாது. அதே மாதிரி களைப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 10 களைப்பு வந்து ஏற்படுது. சரிங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மிளகாய் செடி சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், காராமணி, மஞ்சள் பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா வந்து நட்டிருக்கோம். மஞ்சள் பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா கடுகு செடி நட்டிருக்கோம். இது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து தெரியாது. மக்காச்சோளத்துக்குன்னு வந்து அதுக்கு கீழே தான் இருக்குது, சுற்றில் வந்து நட்டதால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தோட்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம், பூ பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம், மர வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டி ஆரம்பமே செடி நடும் போதே வந்து இதை வந்து தண்ணி பாய்ச்சி இதை நட்டோன்னா கண்டிப்பாக அந்த வேறு அழுகல் நோயெலாம் வந்து வராது. செடி நடுற செடி அப்படியே வந்து பச்சை கட்டி வளர ஆரம்பிக்கும். நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவபூர்வமாக சொல்கிற ஒரு விஷயந்தான், யாரோ வந்து சொல்லி கொடுத்து சொல்லலை. இதேமாரி நம்ம விவசாயம் பண்ணாதும் நம்ம வந்து சொல்லலை, நம்ம விவசாயம் பண்ணின்னு இருக்கோம். இதை நம்ம உற்பத்தியும் வந்து பண்ணலை. ஓகேங்களா? இதை நம்ம வாங்கி தான் வந்து பயன்பெறுறோம். அதனால் இதோட நன்மைத்தன்மையை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி இதை நட்டது பிறகு எந்த ஒரு செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு அழுகல் இல்லாமல் எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் தெரிகிற மாதிரி எல்லா செடியுமே வந்து உயிர் பிழைச்சிக்கிச்சு. களைப்புத்தன்மை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. களைப்புத்தன்மை ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த செடிகளை பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் பசுமைத்தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு வந்து பார்க்கும் போதே நல்லா தெரியும். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் வந்து பயன்படுத்தக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வீடியோவில் சொன்ன மாதிரி 10 லிட்டருக்கு 100 ml என்ற ஒரு விகிதத்தில் தான் வந்து பயன்படுத்தணும். மற்ற கெமிக்கல் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செயல்படும். நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து இயற்கை ஒரு உரம் தானே, இயற்கை மருந்து தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து செடியில் வந்து
இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கருகி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பஞ்சகாவியா பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த பூ வந்து உதிர்வதை வந்து பார்த்திங்கன்னா என் கண்கூடையாக வந்து பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு பூக்கள் வந்து உதிராமல் நல்லா இருக்குது. நம்ம இந்த குரு பஞ்சகாவியா தொடர்ச்சியாக பயன்படுத்தின பிறகு நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மருந்து போட்ட, என்ன ஸ்ப்ரே பண்ண, இப்படி வந்து உன் செடி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. பூக்கள் வந்து பூத்த பிறகு இந்த கொட்டுற தன்மை வந்து போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. மஞ்சள் கலரில் பழுத்து வந்து கொட்டும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூக்கள் வந்து கொட்டுற தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிச்சு. ஒரு 20% தான் வந்து அந்த பூக்கள் வந்து கொட்டுறது. அதேமாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கத்திரி செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்தின்னு இருக்கோம். கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை ஈ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த வெள்ளை ஈ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. கொசு, சில பேர் கொசு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஈ சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கொசு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. இந்த கொசு வந்து தான் பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சா வந்து இந்த செடிகளோட தண்டு, இலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சிரும். உறிஞ்சிட்ட பிறகு செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் செடி மாரி வந்து காணப்படும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது இந்த கொசுக்களை வந்து பார்த்திங்கன்னா இல்லை, சுத்தமாக வந்து இந்த கொசுக்களும் இல்லை. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே தெரியுது. ஒரு வாரம் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா யூரியா போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை தன்மை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து வாங்கி தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துங்க. இதை வந்து தேவை அப்படின்றவங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து வேண்டும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது எங்கேருந்து வந்து கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து நான் வந்து தரேன். என்னுடைய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொரியன் மூலிமா வந்து நான் வந்து அனுப்பிச்சி வைப்போம். அதே போல் இது வந்து ஒரு வியாபார நோக்கம் வந்து எங்களுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து வாங்கின பிறகு இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பெருக்கிக்கலாம். ஒரு 5 லிட்டரு வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து 2 லிட்டரு பயன்படுத்திட்டு மீதி 3 லிட்டரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பெருக்கிக்கலாம். 300 லிட்டரு தண்ணியில் வச்சு நம்ம பெருக்கிக்கலாம். அதோட டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்குது. அது எப்படி செய்யணும் எப்படின்னு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன். அதேமாதிரி குரு பஞ்சகாவியா எப்படி செய்யணுன்ற மாதிரி ஒரு வீடியோவும் இருக்குது. அதுவும் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள். முக்கியமாக இந்த மாடி தோட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கெட்டு போகிற பொருள் இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் பக்கம் வச்சுருந்து இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நீங்களும் வந்து நல்லபடியாக அதை பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.